Hi everyone, read question, code 60, biology, question number 96. Matches the following: fusion of protoplasms between gametes. இது வந்து பிளாஸ்மோகேமியில் வரும். ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியன்றது வந்து கேரியோகேமி. ஜென்ரேஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ்ன்றது வந்து மெயோசிஸ். ஃபியூஷன்னா வந்து ஒன்றா சேர்றது, ப்ரோட்டோபிளாசம் வந்து ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது வந்து பிளாஸ்மோகேமி. ஒரு செல்லுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ் வந்து ரெண்டுமே ஜாயின் ஆகிடுச்சுன்னா அது வந்து கேரியோகேமி. ஜெனரேஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து மெயோசிஸில் ஃபார்ம் ஆகும். மெயோசிஸ் மூலயமா ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை, பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மெயோசிஸ் அண்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் பெசிடியோமைசெட்ஸ், அகாரியாஸ் தட் இஸ் மஷ்ரூம். இன்ட்ரடக்ஷன் டு ஃபங்கை. ஃபங்கைனா என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபங்கைன்றது பிலாங் டு கிங்டம் ஃபங்கை. ஃபங்கைன்றது இந்த கிங்டம் ஃபங்கையில் வரும். யூகேரியாட்டிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக். யூகேரியாட்டிக்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், ப்ரோகேரியாட்டிக்னா சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம். அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக்னா எப்படி அந்த நியூட்ரிஷன் ஃபங்கை வந்து எப்படி நியூட்ரிஷன் எடுத்துக்கோன்னா ஹெட்ரோட்ரோஃபிக் மூலயமா எடுத்துக்கும். ஹெட்ரோட்ரோஃபிக்னா கன்சியூம் பண்ணுறது, மற்ற ஆர்கானிசமாக கன்சியூம் பண்ணி நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது தான் வந்து ஹெட்ரோட்ரோஃபிக். இதுவே நீங்கள் ஆட்டோட்ரோஃபிக்கில் பார்த்தீங்கன்னா கீமோசிந்தட்டிக், ஃபோட்டோசிந்தட்டிக் நடக்கும். லேக் குளோரோஃபில் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகும் குளோரோஃபில். இதுக்கிட்ட வந்து குளோரோஃபில் இல்லை, அதனால் லேக் குளோரோஃபில் அப்சார்ப் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஆர்கானிக் மேட்டர். நியூட்ரிஷனை வந்து அப்சார்ப் பண்ணிடும். அதோட பாடியில் அதுக்கேற்ற செல்ஸ் இருக்கும், அது வந்து ஆர்கானிக் மேட்டரை வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஐஃபே. A network of hyphae forms the mycelium. Reproduced by asexual and sexual methods. Sexual reproduction involves plasmogamy, karyogamy and meiosis. ஃபங்கை வந்து ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகும், செக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகும். செக்ஷுவலில் வந்து இந்த பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி அண்ட் மெயோசிஸ் மூலயமா நடக்கும். இந்த பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஐஃபேன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஐஃபே, இந்த மைசீலியம்லாம் நம்ம பின்னால் லாஸ்ட்டில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. Reproduction in fungi. Fungi reproduce by both asexual and sexual methods. Not all fungi undergoes sexual reproduction. எல்லா ஃபங்கையும் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனால் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. மெனி ஃபங்கை reproduce only asexually, while others can reproduce by both methods depending on environmental conditions. ஒரு சில ஃபங்கை வந்து ரெண்டு ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகும், செக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் ஆகுன்றாங்க, டிபெண்டிங் ஆன் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் பொறுத்து. Asexual reproduction occurs without fusion of cells. Asexual reproduction வந்து fusion of cell வந்து நடக்காமலே reproduce ஆகிறது தான் asexual reproduction. Produces asexual spores by mitosis. Mitosis மூலமா asexual spores வந்து produce ஆகும். Example: Rhizopus, Sporangiosperms, Penicillium, Conidia, Aspergillus, Conidia. Sexual reproduction occurs in many fungi and involves 3 main events. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து 3 ஈவெண்ட் மூலயமா நடக்குன்றாங்க. அதுதான் வந்து கொஸ்டினில் கேட்டாங்க. பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மெயோசிஸ். செக்ஷுவல் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பிளாஸ்மோகேமி, ஃபியூஷன் ஆஃப் தி சைட்டோபிளாசம் ஆஃப் 2 கம்பேட்டிபிள் ஃபங்கல் செல்ஸ். ப்ரோட்டோபிளாசம்னா வந்து சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்த்து தான் வந்து ப்ரோட்டோபிளாசம். அதுதான் ஃபியூஷன் ஆஃப் சைட்டோபிளாசம், that is protoplasm of 2 compatible fungal cells. Karyogamy, fusion of the 2 haploid nuclei to form a diploid nucleus. 2 நியூக்ளியஸ் இருக்கும், அது வந்து சேர்றது தான் வந்து கேரியோகேமி. இந்த ஹாப்ளாய்டு நியூக்ளியெல்லாம் எப்படி வந்தது நான் அதுக்கு அடுத்தது சொல்கிறேன். நெக்ஸ்ட் மெயோசிஸ். த டைப்ளாய்டு நியூக்ளியஸ் அண்டர்கோஸ் மெயோசிஸ் டு ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்டு செக்ஷுவல் ஸ்போர்ஸ். இதுதான் வந்து இந்த டைப்ளாய்டு நியூக்ளியஸ் வந்து மெயோசிஸ் மூலயமா ஹாப்ளாய்டு செக்ஷுவல் ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகுது தான் மெயோசிஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபங்கை ஷோயிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ரைசோபஸ் ஃபார்ம்ஸ் ஜைகோஸ்போர்ஸ். இந்த ரைசோபஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல்லையும் இருக்குது, செக்ஷுவல்லையும் இருக்குது. அதுதான் இதில் நம்ம பார்த்தீங்களா இங்கே பாருங்கள், ரைசோபஸ். இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயே வரும். ஒரு சில கண்டிஷன் என்விரான்மெண்டல் டியூ டு சம் என்விரான்மெண்டல் கண்டிஷன் இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாகவும் ப்ரொடியூஸ் பண்ணும்.
நெக்ஸ்ட் அகாரிகாஸ் மஷ்ரூம் ஃபார்ம்ஸ் பெசிடியோஸ்போர்ஸ். இந்த மாதிரி ஸ்போர்ஸ் ஜைகோஸ்போர், பெசிடியோஸ்போர், ஆஸ்கோஸ்போர்ஸ்லாம் இதில் வந்து ஒரு டைப் ஸ்போர்ஸ். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரே அந்த மெத்தட்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இந்த ஸ்போர்ஸ் அந்த ஃபார்மேஷன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அந்த சாக்ரோமைசிட்ஸ் ஃபார்ம் ஈஸ்ட், தட் இஸ் ஃபார்ம் ஆஸ்கோஸ்போர்ஸ், நியூரோஸ்போரா ஃபார்ம்ஸ் ஆஸ்கோஸ்போர்ஸ். ஓகே, நம்ம இதில் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பெசிடியோஸ்போர்ஸ் மட்டும் லைஃப் சைக்கிள் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மினேஷன். Mycelia form there are two mating types. ஜெர்மினேஷன்னா மைசிலியா வந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஜெர்மினேஷன். பாருங்கள், இது ஒரு மைசிலியா, இது ஒரு மேல் மைசிலியான்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஃபீமேல் மைசிலியான்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், இதுதான் வந்து ஜெர்மினேஷன். நெக்ஸ்ட் இது ரெண்டுமே வந்து ஃபியூஸ் ஆகிறது தான் வந்து பிளாஸ்மோகேமி. இந்த ரெண்டு மேட்டிங் செல்ஸும் வந்து ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகிட்டு இந்த உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு செல்லில் வந்து 2 நியூக்ளியஸ் ஆகிடும். வெறும் புரோட்டோபிளாசம் மட்டும் ஃபியூஸ் ஆகும். அதுதான் வந்து ஃபியூஷன் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் மேட்டிங் டைப் ரிசல்ட்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் எ டைகேரியாட்டிக் மைசிலியம். இங்கே பாருங்கள், 2 நியூக்ளியஸ் உள்ளே இருக்கும். நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆகாது, வெறும் புரோட்டோபிளாசம் மட்டும் ஃபியூஸ் ஆகிருக்கும். இதுதான் வந்து பிளாஸ்மோகேமி. ஃபியூஸ் ஆகிருக்கு பாருங்கள், ஃபியூஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் இது வந்து மைட்டாசிஸ். ஃபியூஸ் ஆகிட்டக்கப்புறம் இது வந்து இங்கே வந்து இதுக்கு அடுத்தது வந்து மைட்டாசிஸ் நடக்கும். மைட்டாசிஸ் நடந்து இந்த மாதிரி நிறைய செல்ஸ் ஆகிடும். இந்த நிறைய செல்ஸ் ஆகிருக்கிறது தான் வந்து இந்த மாதிரி மஷ்ரூம் மாதிரி நமக்கு தெரியுது. மைட்டாசிஸ். Under the right environmental conditions, a basidiocarp forms. Gills of the basidiocarp contain cells called basidia. Gills of the basidiocarpனா இந்த மஷ்ரூமுக்கு கீழே இருக்கும், இங்கே இருக்கும், இதுக்கு கீழே கில்ஸ் இருக்கும். அங்கே தான் வந்து பெசிடியா வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பெசிடியாவில் இருக்க 2 நியூக்ளியஸ் இருக்கும்ல, 2 நியூக்ளியஸ் என்ன பண்ணணும், கேரியோகேமி ப்ராசஸ் நடக்கும். கேரியோகேமினா என்னது, 2 நியூக்ளியஸ் வந்து ஒன்றா சேர்றது தான் வந்து கேரியோகேமி. அங்கே வந்து பெசிடியா ஃபார்ம் டைப்ளாய்டு நியூக்ளியை. அங்கே வந்து 2 நியூக்ளியஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ணும். அந்த ஜைகோட் வந்து மெயாசிஸ் மூலயமா 4 நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஒரு நியூக்ளியஸ் வந்து 4 வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். இதுதான் வந்து மெயாசிஸ். 4 ஆப்ளாய்டு நியூக்ளியை ஃபார்ம்ட் இன் தி பெசிடியம். இதுக்குள்ளே இருந்தால் பெசிடியா நிறையா இருக்கும். பெசிடியம்ன்றது ஒரே ஒரு பெசிடியம். ஒரு பெசிடியமில் இந்த மாதிரி 4 ஸ்போர் ஃபார்ம் ஆகிருக்கும். 4 நியூக்ளியை ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு செல்லில் 4 நியூக்ளியை ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 நியூக்ளியை வந்து செல் டிவிஷன் மூலிமா அது தனித்தனியாக பிரிஞ்சிடும். 4 பெசிடியஸ் ஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. கடைசியாக 4மே ஃபார்ம் ஆகிடும். அதுக்கடுத்தது வந்து டிஸ்பர்சல் அண்ட் ஜெர்மினேஷன். டிஸ்பர்சல்னால் வந்து டிஸ்பர்சல் எப்படி நடக்கும்னா, விண்டு காற்றடிக்கிறது மூலயமா இந்த மஷ்ரூமுக்கு கீழே இருக்க இந்த பெசிடியாவில் வந்து 4 ஸ்போர்ஸ் இருக்கும். அந்த 4மே வந்து காற்றடிக்கிறது மூலயமா வெளியே அப்படியே கீழே வந்து விழுந்துடும். இங்கே பாருங்கள், டிஸ்பர்சல் அண்ட் ஜெர்மினேஷன். டிஸ்பர்சல்னால் விழுந்துடும், கீழே வந்து அதுலேருந்து வெளியே போயிடும். அந்த மஷ்ரூம்லேருந்து வெளியே போயிட்டு வந்துடும். டிஸ்பர்சல். அது டிஸ்பர்சல். ஜெர்மினேஷன்னா வந்து இந்த ஒரு ஸ்போர் வந்து இந்த மாதிரி நிறைய செல் ஃபார்ம் பண்ணிடும். அதுதான் வந்து ஐஃபேன்னுவாங்க. அந்த ஐஃபே தான் குரூப் ஆஃப் ஐஃபே தான் நம்ம மெசிலியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு மெசிலியா. இந்த நிறைய ஐஃபே இருக்கும், அது வந்து ஒரு மெசிலியா. இது வந்து ஒரு ஸ்போர்லேருந்து உருவானது. இது வந்து வேறு ஒரு இது மதர்ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபாதர். மதர்கிட்டேருந்து வந்தது. இது வந்து ஃபாதர்கிட்டேருந்து வந்தது. இது வந்து ரெண்டுமே வந்து திருப்பி ஃபியூஸ் ஆகி பிளாஸ்மோகேமி நடந்து, மைட்டாசிஸ் நடந்து, கேரியோகேமி நடந்து, மெயாசிஸில் வந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகி, அந்த ஸ்போர்ஸ் வந்து திருப்பி மேட்டிங் ஆகி இந்த மாதிரி சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து பெசிடியோமைசிட்டோட லைஃப் சைக்கிள். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. ஓகேவா? வீடியோ புரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.